பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். அக்கட்சியின் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகும் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா, அவரைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினராகின்றனர். இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவை உறுப்பினராகக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மாநிலங்களவை தேர்தலுக்கான பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில தற்பொழுது திமுக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. திமுக 4 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய நிலையில மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் போட்டியிடுவார் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில திமுக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. தற்பொழுது வில்சன் எம்பி திரும்ப அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சனுக்கு மீண்டும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. எஸ்.ஆர். சிவலிங்கம், அவர் சேலம் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்த நிலையில அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது மாநிலங்களவை பதவிக்கு எஸ்.ஆர். சிவலிங்கம் அறிவிக்கப்பட்டிருக்கார். அதே போல கவிஞர் சல்மா, ருக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மாவிற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவருடைய பேரும் ஏற்கனவே பரிசீலனையில் இருந்த நிலையில கவிஞர் சல்மாவிற்கு இந்த முறை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக வேட்பாளர். இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து பாலவேல் சக்கரவர்த்தி இணைந்திருக்கிறார். பாலவேல், நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பட்டியலை திமுக வெளியிட்டிருக்கிறது. ஒரு இடம் மக்கள் நீதி மையத்திற்கு என போக மீதி 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். எதிர்பார்க்கப்பட்ட பட்டியலாக இது இருக்கிறதா? இந்த 3 பேர் எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல் என்று சொல்ல முடியாது. 2 பேர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டதுதான். வில்சனுடைய பேரும் அதே மாதிரி கமல்ஹாசனுடைய பேரும். கமல்ஹாசனுடைய கேஸ்ல மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட் கொடுக்கிறேன் என்று முன்னாடியே ஒத்துக்கொண்டிருந்தார். 2021 தேர்தலுக்கு முன்பாகவே உடன்படிக்கை காரணமாக சீட் கொடுத்திருக்கிறார்கள். வில்சனை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஷைன் பண்ணி இருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். ராஜ்யசபா போன பிறகு நாம் சுப்ரீம் கோர்ட்ல ஆனாலும் சரி, நம்மளுடைய இங்க சென்னை ஹைகோர்ட்ல ஆனாலும் சரி பல விஷயங்கள் செய்திருக்கிறார். அதே மாதிரி ரிசர்வேஷனுக்காக, அதே மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பல விஷயங்களை அவர் கான்பரன்ஸ் நடத்தலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு டெல்லியில ஆனாலும் சரி, சென்னையில் ஆனாலும் சரி எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார். அப்ப அதற்காக ஒரு ரெகக்னிஷனாக இதை பார்க்கலாம். ஆனால் எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆனாலும் சரி, சல்மா ஆனாலும் சரி டெபினட்டாக அது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இஸ்லாமியரை தவிர்த்து விட்டு இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணோட்டம் இருந்தது. ஏனென்றால் இமாம் அப்துல்லா கொடுக்கும் போதே தெரியும் 3 வருடம் என்று வைத்துக் கொண்டால் இப்போ முன்னாடி சரத்குமார் கொடுத்த மாதிரி, இல்லை என்றால் நம்முடைய தினகரனுடைய எடிட்டர் கொடுத்த மாதிரி அந்த ஒரே ஒரு டேர்முக்காகத்தான் கொடுப்பார்கள். அதாவது ஒரு 6 இயர் டேர்ம் கொடுக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு ரெகக்னிஷனுக்காகத்தான் கொடுக்கிறார்கள். ஒரு ஷார்டர் டேர்ம்ங்கிறது அந்த ஒரு ரெகக்னிஷனுக்காகத்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக எஸ்.ஆர். சிவலிங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு கம்யூனிட்டி கணக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சல்மா எவ்வளவோ காலமாக தமிழகத்திலையும் சரி பல ஊர்களுக்கும் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ரெகக்னிஷன். ஒரு முறை அசம்பிளி தேர்தல் நின்றார்கள், அது வெற்றி பெற முடியவில்லை. அது அதிமுக வென்ற அமோகமாக வென்ற தேர்தலாக இருந்தது. அதை தாண்டி என்னுடைய நினைவில் அவ்வளவுதான் இருக்கிறது. அதை தாண்டி அவர்களை
ஒரு பாராளுமன்ற சீட்டுக்கு வந்து, அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் சீட்டுக்கோ பாராளுமன்ற சீட்டுக்கோ கன்சிடர் பண்ணாத ஒரு நிலைமையை தான் பார்த்து கொண்டிருந்தோம். அதை இந்த முறை வந்து சரி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்துக்கு ஒரு நபரை அனுப்பிவிட்டால், இல்லையென்றால் இந்த ராஜ்யசபாவுக்கு ஒரு நபரை அனுப்பிவிட்டால் அவர் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும், திமுகவினுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும். அந்த இடத்தில் நிச்சயமாக சல்மா இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த இடத்துல எல்லா பேர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில அதிமுகவும் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஏனென்றால் இப்ப இருக்கின்ற ஒரு திமுக செய்த ஒரு சூப்பரான விஷயம் என்று பாத்தீங்கன்னா, குறிப்பாக முதல்வர் செய்த விஷயம் என்று பாத்தீங்கன்னா, இதுக்கு இப்போ வந்து ஒரு சர்ச்சையோ இல்லை என்றால் ஒரு பிரச்சனையோ இல்லை என்றால் அவர் கொடுக்கலாமா இவர் கொடுக்கலாமா அதை டிலே பண்ணிட்டு ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளாமல் இமீடியட்டாக ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஏற்கனவே தீர்மானித்து வைத்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் அதிமுகவும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறது. திடீரென்று இல்லை என்றால் உடனடியாக அவர் வந்து அறிவிக்கவில்லை என்றால் நிச்சயமாக கட்சிக்குள்ளால் இருக்கின்ற அந்த குமரல்கள் இல்லை என்றால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகரிக்குது, பல நபர்களுக்கும் அதிகரிக்கும். அந்த இது அதிகரித்து போக போக நிச்சயமாக கட்சிக்குள்ளால பிரச்சனைகள் வரும் என்று நான் கருதுகிறேன். ஜெயக்குமாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு நபருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா என்றது. ஏனென்றால் இப்போது வந்து அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணோட்டம் வந்து இப்ப மக்களிடையே இருக்கிறது. அதை களைவதற்கு என்ன செய்கிறது என்று நிச்சயமாக அதிமுக யோசிக்கும் என்று நான் கருதுகிறேன். மிக்க நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் என்பது ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் உடன்படிக்கையின் போதே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மீதி 3 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரில் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் தற்போது மீண்டும் அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வரும் SR சிவலிங்கம் பெயரும், திமுகவினுடைய ஊடக பிரிவு இணை செயலாளராக இருக்கும் கவிஞர் சல்மா அவர்களினுடைய பெயரையும் தற்போது அதிகாரப்பூர்வமாக திமுக வெளியிட்டிருக்கிறது. மாநிலங்களவை காலியாக ஆகக்கூடிய 6 இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது திமுக தரப்பிலிருந்து உடனடியாக இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவிற்கு 2 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 2 இடங்களுக்கான வேட்பாளர்களை அதிமுக யாரை அறிவிக்க இருக்கிறது என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்த நிலையில் தேர்தலின் போது மாநிலங்களவை இடம் தொடர்பான அந்த உடன்படிக்கை ஏற்பட்டதாகவும் தேமுதிகவும் அப்படி எந்தவிதமான ஒப்பந்தமும் போடப்படவில்லை என அதிமுகவும் கூறி வரக்கூடிய நிலையில் அந்த அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு செல்லக்கூடிய 2 பேர் யார் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய SR சிவலிங்கத்திற்கும் ஒரு பெண் உறுப்பினர் என்கிற அடிப்படையில் திமுகவினுடைய ஊடக பிரிவு இணை செயலாளரான கவிஞர் சல்மாவுக்கும் திமுக வாய்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் இதை சமன் செய்யும் வகையில் அதிமுகவும் தங்களது வேட்பாளர் தேர்வை செய்யுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது.